ஸோ மைண்ட் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்ட்டு இது சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணிடலாம். எல்லாருமே உங்கள் கையை எப்படி நீட்டிக்கோங்க, எல்லாருமே நீட்டணும். எல்லாருமே ரஞ்சித் ப்ரோ நீங்களும் நீட்டுங்க ப்ரோ இப்படி கையை. ஓகே, எல்லாருமே உங்கள் கை நீட்டிக்கிட்டீங்களா? எல்லாம் இப்படி ஜாலியாக வேவ் பண்ணுங்க எப்படி அழகா. ஜாலியாக கை மட்டும் தான், இடுப்பு ஆட்டக்கூடாது. இல்லை சில பேர் ஆடுறாங்க, அதுதான் சொல்லுங்கள். ஓகே, கை ஜாலியாக ஆட்டிட்டிங்களா? தம்ஸ் டவுன், கட்டவரல் கீழே. எல்லாருமே இப்போ நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. எனக்கு எல்லோரும் பண்ணால் தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு ஜாலியாக பண்ணிட்டீங்களா? தம்ஸ் டவுன், கட்டவரல் கீழே. கட்டவரல் கீழே போட்டிங்களா? அப்படியே போய் லாக் பண்ணுங்கள், எல்லாம் டைட்டாக லாக் பண்ணுங்கள். கேமராமேன் பண்ண மாட்டார் போல். சரி ஓகே ஃபைன். டைட்டாக லாக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. டைட்டாக லாக் பண்ணிட்டு அப்படியே மேலே எல்லாம் பார்த்து வானத்தை பார்த்து ஊதுங்க. ஓகே, ஊதி சூப்பர். ஊதிட்டு அப்படியே இப்படி திருப்புங்க எல்லோரும் கையை. அவ்வளோதான், எல்லாருக்கும் லாக் ஆகிடுச்சு. சூப்பர். அப்போ யாரோட மைண்டுமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இன்னும் ஈஸியாக மேஜிக் பண்ணலான்னு தோணுது எனக்கு. மேம் லாக் ஆகிடுச்சா? உங்களுக்கு லாக் ஆகிடுச்சா? உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. சூப்பர். அப்போ உங்களுக்குலாம் பண்ணிட்டு சூப்பர் கை. ஓகே, சில பேர் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்குது. நம்ம மைண்ட் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? இங்கே யார் மேம்? நீங்கள் வாங்க மேம். நீங்கள் தான் வாங்க, கூப்பிடுறேன். கண்ணில் வெட்டும் மின்னல் போலே வாழ்வே மேஜிக் அல்லவா. வட்டம் போடும் பட்டம் போல வாழ்வே. வணக்கம், உங்கள் பேர் என்னது? மைக்கில் சொல்லிங்க. அஸ்வினி. ஓகே அஸ்வினி, எல்லாம் கிளாப் தட்டலாம். கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க. சூப்பர். அந்த ஒரு இதுதான். இப்போ உங்களுக்கு இமேஜின் நல்லா பண்ணுவீங்களா நீங்கள்? இமேஜினேஷன் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு? இமேஜினேஷன் ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. ஓகே, இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ நீங்கள் எனக்கு ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சும்மா சொன்னேன். இப்போ ஓகேவா, என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆடியன்ஸ் பார்த்து நினைக்கோங்க. உங்கள் ரெண்டு கையை எப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் ஸ்ட்ரெயிட்டாக. கொஞ்சம் பின்னாடி வந்து கை ரெண்டு இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இதுக்கிட்ட வச்சிட்டிங்களா? இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையை வேவ் பண்ண போகிறீங்க. லைட்டாக வேவ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கை ரெண்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கையை நடுங்குது, விடுங்க. லைட்டாக நடுங்கும் போல் எனக்கும் அப்போ நடுங்கும். ஓகே ஃபைன். இது தப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் இருங்க. நான் உங்களுக்கு பயப்படாமல் இது பண்ண மாட்டேன், உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் அது மட்டும் பயப்படாது. நான் கொஞ்சம் நல்ல ஜென்டில்மேன் மெஜிஷியன் தான். நீங்கள் என்ன பிஜிஎம்லாம் வருது. ஓகே, இப்போது கையில் வேவ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணணும். உண்மையிலே ஃபாரஸ்ட் போயிட்டீங்களா? எந்த காட்டுக்கு போயிருக்கீங்க? அமேசான் காடு. சரி ஓகே ஃபைன். காட்டுக்கு போயிட்டீங்க. காட்டுக்கு போயிட்டு உங்கள் இமேஜினேஷன் போட்டு தான் அந்த மேஜிக். இமேஜின் ஒழுங்காக பண்ணலன்னா மேஜிக் நடக்காது. அப்புறம் எல்லாம் என்ன கோச்சுப்பாங்க. அஸ்வினியை கோச்சிக்கோங்க. அஸ்வினி தானே? ஓகே, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்க. அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது ரெண்டு இது அனிமல் சொல்லுங்கள். என்ன அனிமல் முன்னாடி போகுது உங்களுக்கு? பாம்பு போகுது. ஓகே பாம்பு போகுது. அந்த பாம்பை விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. சூப்பர் அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப தனியாக. ஆனால் நீங்கள் என்னென்னா அவ்வளோ அழகான இடத்துல தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. சரி பரவாயில்ல, நானும் தனியாக நடந்து போகணும். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஓகேவா? சும்மா ஒரு ஃப்ளவரை ப்ளக் பண்ணுறதா இமேஜின். இந்த கையில் சும்மா ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணிட்டீங்களா? நல்லா அழகாக இருக்கா ஃப்ளவரு? பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு கொடுங்க அந்த ஃப்ளவரை. சும்மா வச்சுக்கோங்க. இல்லை சும்மா இமேஜினேஷனில் இப்போ உங்கள் ஃப்ளவர் கையில் இருக்கா கரெக்டாக? அந்த ஃப்ளவரை உங்கள் மைண்டில் நல்லா இமேஜின் அப்படியே தான் வச்சுக்கணும். 1 hour நீங்கள் அப்படி தான் வச்சுக்கணும். அப்படிலாம் ஓகே. இப்போ அந்த ஃப்ளவர் அப்படியே இது க்ரஷ் பண்ணுங்கள். நல்லா கசக்குங்க. நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். இப்போ அழகான ஃப்ளவர் கசக்கிறோம். ஏன்னா நீங்கள் தனியாக போயிருக்கீங்க. கூட யாராக இருந்தால் கொடுக்கலாம். ஸோ நம்ம வேறு வழியெல்லாம் தனியாக போயிட்டோம். ஓகே, நல்லா க்ரஷ் பண்ணிட்டீங்களா? இமேஜினேஷன் நல்லா பண்ணிட்டீங்க. என்ன ஃப்ளவர் நீங்கள் க்ரஷ் பண்ணீங்க? சும்மா சொல்லுங்கள். ஏதாவது ரோஸ். ஓகே, அழகான ரோஸ் எடுத்து க்ரஷ் பண்ணிட்டீங்க. முள் குத்துலையா? குத்தலை. ஓகே, இப்போ நீங்கள் ஒழுங்காக இமேஜின் பண்ணலாம். எனக்கு குத்தம். சரி ஓகே, இப்போ நல்லா இமேஜின் பண்ணிட்டீங்களா? நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். நல்லா அழகாக க்ரஷ் பண்ணிட்டீங்களா? இப்போது நல்லா ரோஸை இமேஜின் பண்ணி உங்கள் கையை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ரோஸ் ஸ்மெல் வருதா? எதோ எஸ் ஆர் நோ சொன்னால் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. வருதா? ஓ மை காட், என்ன ரோஸ் ஃப்ளேவரா? இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு உண்மையிலே புரியவே இல்லை. இப்போ இவங்க மேக்கப் போடுறதை நான் குறை சொல்லணுமா, இல்லை என் மேஜிக் இமேஜின் பண்ணல நான் குறை சொல்கிறதா? இப்போ இன்னும் நல்லா இமேஜின் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் இப்போ நல்லா இமேஜின் பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். செக். ஓகே, இப்போ ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இப்போ அதே லோஷன் ஸ்மெல் தானே வருது? இல்லை, இப்போ உண்மையிலே வரலையா உங்களுக்கு? எங்கே உங்கள் கை காட்டுங்க. ஆமாம், ரொம்ப மேக்கப் போடுவீங்களோ? சரி பரவாயில்ல. இது ஆக்சுவலி என்ன உங்கள் இமேஜினேஷன் டெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு உங்கள் இமேஜினேஷன் ஸ்ட்ராங் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நான் என்னை கூப்பிட்டோன்னே வந்தீங்கல்ல, இப்போ நான் வந்தால் தங்க செயின் தங்க மோதிரம்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு வந்துருந்துன்னா கொடுத்துருப்பேன். நீங்கள் வரல, உங்களுக்கு என்ன பண்ணுறது? தங்க வைக்க வருதா? ஓ பார்த்தீங்களா? தங்க வைக்க வேலையை பார்த்து என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க. சரி ஓகே உங்களுக்கு தங்க செயின் தங்க முதல் மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு.
முன்னாடியே சொல்லிருக்கலாம். சரி நீங்கள் இது ஃபஸ்ட் லைன் உட்காரிங்களா, திரும்பி கூப்பிட்றேன் முதல்லேருந்து வரீங்களா? உடனே தங்கணுன்னா சிரிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே நீங்கள் போய் உட்காரலாம். அவங்க மிஸ் பண்ணிட்டீங்க தங்கச்சி, சாரி போயிட்டோம். உங்களுக்கு கிளாப் தெரியல. இல்லை இது மேஜிக் இல்லை, சும்மா சொன்னீங்க. உங்களுக்கு தங்கச்சி கொடுத்துடலாமா? வேணுமா வேணாமா? லாஸ்ட்டாக கேட்குறேன். சில பேர் வேண்டாமா? கொடுக்குறேன், பிடிச்சிக்கோங்க. கான்செப்ட் எதுனே தெரியல ப்ரோ எனக்கு. ஓகே, ஜாய் ஆலுகாஸ் வழங்கும் 3 கிராம் தங்கம் மோதிரத்தோட டப்பா மட்டும் தான் இப்போ என்னால் கொண்டு வர முடியும். அவங்க வந்து ஸ்மெல் வேறு வரலன்ட்டாங்க. ஸோ இந்த டப்பா வந்து உங்கள் கையில் நீங்கள் கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? எது கேட்குறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அது முன்னாடி இப்போ வந்து இந்த தங்க மோதிர டப்பா இருக்குல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தங்க மோதிரம் வாங்கிட்டு இதை வச்சுக்க போகிறீங்க. ஓகே வாங்கிடுவீங்களா? சரி ஓகே. இப்போ ஒரு எம்டியான பேக் இருக்குல்ல, எதா இருக்கா? இல்லை உண்மையில். இப்போ இதை உங்கள் கை நீட்டிக்கோங்க, ஜஸ்ட் உங்கள் கை நீட்டிக்கோங்க. இதை நான் கையில் வச்சுறேன். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் கையில் அது வச்சாச்சு, ஓகேவா? இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க கரெக்டாக. உங்களுக்கு பள்ளினா பயமா? எல்லாமே உங்களுக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து என்கிட்ட பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? நான் சொன்னல என்கிட்ட பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? விளையாடுவீங்க. ரொம்ப பிடிக்குமா கார்ட்ஸு? சிரிச்சிட்டே சொல்கிறீங்களே. ஓகே. இப்போ நான் அப்படி கார்ட்ஸ் வந்து ரிஃபில் பண்ணிட்டே வரேன். ஏதோ இடத்துல நீங்கள் ஸ்டாப் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். இங்கே போதுமா? போதும். ஓகே. இந்த கார்டு நானும் பார்த்துட்டேன், பரவாயில்ல. என்ன கார்டு இது? 6 ஆஃப் ஹார்ட்ஸ். ஓகே, ஹார்ட்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. ரோஸ் சொன்னீங்க. இப்போ இந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா? ஸோ கிழிச்சிடலாம் அதை, ஓகேவா? சும்மா ஒரு பேச்சு கிழிச்சிடலாம், ஏன்னா இது சும்மா தான், நல்லாவே கிழிச்சிட்டேன். ஓகே. இப்போது இந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பீஸை வேனிஷ் பண்ண போகிறோம். என் கையெல்லாம் இது ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ரெடி? 3 2 1. எல்லாமே பார்க்குறீங்க போலே. சரி ஓகே. ரெடி? 3 2 1 அப்படின்னா பீஸ் வந்து காணா போயிடும். இந்த மாதிரி மேஜிக்லாம் டெய்லி வீட்டில் பார்க்குற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கை தட்டலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ இந்த பீஸ் எங்கே இருக்குது தெரியுதா உங்களுக்கு? என்னாச்சு? அது இங்கே இருக்குது, தெரியலையா? இது ஆக்சுவலி நல்லவங்க மட்டும் தான் தெரியும். இப்போ பாருங்கள், முன்னாடியே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, டக்கு நீங்கள் ஓகேன்ட்டீங்க. இப்போ இந்த பீஸை இமேஜின் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகே? இமேஜினேஷனில் தெரியுதா? தெரியுது. ஓகே, சூப்பராக இருக்கப்போ இதை தூக்கி போடுறேன் பாருங்கள். அப்படியே மேலே போகும், தம் தானே அப்படியே வரும் உங்ககிட்ட. இல்லை வரல, சும்மா பண்ணவே இல்லை. இருங்க, இப்போ ஆக்சுவலி உண்மையிலே பீஸ் எடுக்கலாம். எடுத்துட்டேன். ஜஸ்ட் 3 2 1 தூக்கி போட்டால் அப்படி மேலே போகும். மேலே போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து எதாவது ஃபீல் இருக்கா? எதுவும் இல்லையா? இல்லை தெரில, நீங்கள் தான் சொல்லணும். திறந்து பாருங்கள். லாஸ்ட் டைம் பள்ளி இருந்தது, இப்போ என்ன இருக்குது? சும்மா பாருங்கள். நீங்கள் பாருங்கள். நீங்கள் குதிச்சு வரும், பார்த்துக்கோங்க. சும்மா பாருங்கள் மேடம், நீங்கள் பாருங்கள். நீங்கள் தான் வந்து ரோஸ் ஸ்மெல்லும் வரலன்னு ஏமாத்திட்டீங்க. பாருங்கள். சும்மா நீங்கள் பாருங்கள். உள்ளே இருக்கா ஏதாச்சும்? இருக்குது. அப்போ இது நிஜமாக கை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆடியன்ஸ் அந்த பீஸ் இருங்க. இப்போ இந்த பீஸும் மேட்ச் ஆகினா தானே அது மேஜிக்கு. இந்த பீஸ் மேட்ச் ஆகுதான் பார்ப்போமா? ஸோ மேட்ச் ஆகுது. எஸ் கமான் கைஸ். இப்போ வந்து அப்போது இந்த பீஸ் வந்து டெலிபோர்ட் ஆகிருக்கு. என்ன சொல்லுங்கள், என்ன சொல்லணும் உங்களுக்கு? மேக்கப் தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டு வந்துருப்பீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப தெரில, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இது யோசிப்போம் அதுக்கு. தேங்க்யூங்க, போயிட்டோம். அவ்வளோதான். எஸ், இது வந்து ரூபிக் கியூப். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாமே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர் இதை சால்வ் பண்ணுவீங்க? ஃபுல்லாக பண்ணணும், பண்ண மாட்டீங்க. யார் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? சரி, வேறு யாருக்கு தெரியும்? இவங்க ஆல்ரெடி கூப்பிட்டு வேறு யாராக்கா ப்ரோஸ் யாராவது பாய்ஸ் யாராச்சும் உண்மையிலே சால்வ் பண்ணணும். கியூப் கொடுப்பேன். இல்லை நிஜமாக ஒரு இதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்களா? இருங்க, நான் கூப்பிட்றேன். சரி வாங்க வந்துருங்க. இப்போ இது வந்து ரூபிக் கியூப். இது எல்லாருமே வந்து வாங்கி விளையாடிருப்பீங்க. சில பேர் வந்து என்னென்னா செய்ய வரலன்னா கலர்லாம் பிச்சு ஓட்டியிருப்போம். சின்ன வயசில் நானும் நிறைய கியூப் வாங்குவேன், ஆனால் எதுக்குமே யூஸ் இல்லாமல் பிச்சு ஓட்டுவேன். ஆனால் அதுக்கு நீ இதை ஓட்டக்கூடாது, பிடிச்சலாம். சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். தெரியாது. ஓகே. இப்போ என்கிட்ட 2 ரூபிக் கியூப் இருக்குது, ஓகேவா? நீங்கள் இதை எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுவீங்க? சொல்லலாம், சும்மா விளையாட்டுக்கு தான். ஒரு 2 hours. 2 hours-ஆ? 2 hours இல்ல. ஓகே, அப்போ 2 minutes சொல்லுங்க. 2 hours-ஆ? 2 minutes. 2 hours-னா எல்லாரும் அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. இதான் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் சொல்லலப்பா. சரி, என்ன சொல்ல வரீங்க கடைசியில்? 2 minutes. 2 minutes. ஓகே. இப்போ 2 minutes டைம் வரும். இப்போ சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம்னா என்ன பண்ணுங்க, நீங்களே சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே சார் உங்கள் பேர் சொல்லவே இல்லையே ஃபஸ்ட்டு பேர் சொன்னால் தான் உங்கள் பேரோட சேர்ந்து சிரிப்பாங்க. சுப்ரஜ். மைக்கில் தான் சொல்லுவீங்களா? சூப்ரஜ் மைக்கில் சொல்லிட்டாரு வந்து. ஓகே சூப்ரஜ், நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 11th. ரொம்ப ஸ்ட்ராங்காக 11th ஸ்டாண்டர்ட் சார். சீனியர். சீனியரா? இல்லை நான் உங்களோட சீனியரு. அப்போ நான் என்ன சொல்லணும்? சரி ஓகே என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? அன்னை வேலட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அன்னை வேலை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இப்போ நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் சொல்லுங்கள் ஜனாக. அதெல்லாம் இல்லையா? சரி ஓகே நோ ப்ராப்ளம். இது வந்து ரூபிக் கியூப் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ண தெரியல, ஷஃபிள் பண்ண தெரியும்ல, அது மட்டும் தெரியும். ஓகே இங்கே வந்துருங்க. யாரும் பார்க்கக்கூடாது. இது நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, பார்க்காம மிக்ஸ் பண்ண போகிறீங்க. மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் பேசலாம். ஸோ சொல்லுங்கள், காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இந்த ஷோ எப்போ ஆரம்பிச்சது? எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு? மேம் வந்தோடனே மோதிர மாட்டு சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சேலரியில் வாங்கி மாட்டினோன்னே எனக்கே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் பேசுவோம் தெரியுமா? டைம் பாஸ் இல்லை, அவர் கியூபுக்கு சால்வ் பண்ண லேட் பண்ணுறாரு கலைக்குது. ஆக்சுவலி சால்வ் பண்ண 2 minutes ஆகும்னு சொன்னோம், கலைக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுன்னு கேட்க மறந்துட்டோம். சரி கலைங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிற ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் ஒரு கலைப்பார், ஓகேவா? நீங்கள் அதுக்குன்னு டக்குன்னு சொல்கிறாதீங்க. உங்களையோ நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னது? ஹரியா? ஹரி, என் பேர் ஹரிஷ். இப்போ நம்ம நல்ல வேவ்லென்த் இருக்குது. ஆமாம் தம்பி, அன்னை வேலன் ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறது. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது. பின்னாடி பார்க்கக்கூடாது. என்னங்க இது? இதை மிக்ஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது மேம் நீங்கள் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் நீங்கள் தான் சொல்லுங்கள். ஸ்டாப் எப்போ சொல்லுவாங்க? சொல்லியாச்சா? ஓகே இப்போ வந்து இங்கே வந்துடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீங்கள் இந்த கியூபை சால்வ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன், கரெக்டாக? நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? சால்வ் பண்ணுன்னு சொன்னீங்க. ஓகே சால்வ் பண்ணுங்க தான். ஸோ அவர் கிளாப் தட்டலாம். இப்போ இல்லை கியூப் சால்வ் பண்ணதுக்கு கிளாப் தட்டலாம். நீங்கள் தப்பாக பண்ணாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ கோச்சுக்காக நீங்கள் ஜாலியாக அன்னை வேலன் ஸ்கூலில் எப்படி பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ கியூபில் பார்த்தீங்கன்னா 43 குவென்டிலியன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ட்ரில்லியன், மில்லியன் அதெல்லாம் தாண்டி குவென்டிலியன். என்னன்னா, இப்போ ஒரு கியூபை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதே மாதிரி காம்பினேஷனை யார் நினச்சாலுமே கொண்டு வர முடியாது. இப்போ ஒரு ஷஃபிள் பண்ணிட்டார்ல கியூபை, இவரே மிஸ் பண்ணிட்டா கூட அது முடியாது. இப்போ நான் எடுத்து சால்வ் பண்ணால் கூட எனக்கு லேட் ஆகும், எனக்கு 2 minutes ஆகும். அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த கியூபில், ஓகேவா? ப்ரோ உங்கள் பேர் என்னது? கேட்குறேன், ஏன் கேட்டுன்னு சொல்கிறேன் அப்புறமா. இவர் ஏதோ ரொம்ப நேரமாக பண்ணிருக்காரு. இப்போ நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் பேசி முட்டு கொடுத்துருந்தேன் தெரியுமா? இப்போ நான் பேசினவொன்னு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கைத்தட்டு வாங்கி கொடுத்துருப்போங்க. நான் இட்ஸ் ஓகே, தப்பு இல்லை, நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு. ஃபஸ்ட்டு ஒயிட்டில் வந்து கிராஸ் போடுவாங்க, ஓகேவா? எல்லாருக்கும் இப்படி பொறுமையாக சொல்கிறேன். நான் ஏன் பொறுமையாக சொல்லிட்டு பண்ணுறேன்னா, எனக்கு பொறுமையாக தான் சால்வ் பண்ண வரும். ஸோ இது பண்ணிடலாம். நம்ம ஆடியன்ஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஆடியன்ஸாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் பயங்கரமாக கை தட்டுறாங்க தெரியுமா? பரவாயில்ல, இது வந்து இப்போ கொஞ்சம் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் போக என் ஷோக்கில் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக. இது வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலி நானே ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. டைம் இருக்குல்ல, 3 hours டைம் இருக்காது கண்டிப்பாக. ஓகே இப்போ வந்து ஒயிட் கலர் சால்வ் பண்ணிட்டோம். இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ரூபிக் கியூப் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். கை தட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம், ஓகேவா? ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்படி நான் அப்பப்போ ஆல்மோஸ்ட்லாம் வரலனாலும் வந்துட்டேன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க கடைசியில் நடக்க போகுது. ஓகே ஆல்மோஸ்ட் ஓகே. எங்கே போச்சு? ஓகே சூப்பர், நல்ல ஆடியன்ஸ், சூப்பர். போகும்போது எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் கன்ஃபார்ம். ஓகே இது வந்து ரூபிக் கியூப் சால்வ் பண்ணியாச்சு. இது ஆனால் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கும் கை தட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போது ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எப்படின்னா ஒரு ரேண்டமாக மிக்ஸ் பண்ணலாம் கியூப், ஓகேவா? என் கண்ணை பார்த்துக்கோங்க. ஓகே ரொம்ப பார்க்காதீங்க, பயமாக இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து ஒரு காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? இது வந்து பெரிய மேஜிக் அதெல்லாம் இருக்கமே. கியூப் சால்வ் பண்ணது ஒரு ப்ராக்டிஸ்னால் யார் வேணால் சால்வ் பண்ணலாம், நீங்கள் கூட சால்வ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா. ரேண்டமாக மிக்ஸ் பண்ணோம். பட் ஆனால் நான் சொன்னல ஒரு காம்பினேஷன் திரும்பி கொண்டு வரது மெமரி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய வேணும், ஓகேவா? பிஃபோர் த மூமெண்ட்டே ஒரு 2-3 minutes பேக் இவர் ஃபஸ்ட்டு ஒரு கியூப் கலச்சார்ல, அது அங்கே இருந்துச்சு கரெக்டாக. அந்த கியூப் எடுக்கலாமா? இந்த கியூப் எடுக்கலாம். இப்போது இதையும் ஒரு சைடு மேட்ச் பண்ணுறதா இதோட கதையே, ஓகேவா? கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோமான்னு பார்ப்போமா? அண்ட் தட்ஸ் ஒன் சைட், தெரியுதா?
இது ஒன் சைடு மேட்ச் பண்ணுறது பெரிய மேஜிக் இல்லை. சூப்பர். ஆமாம், இது வந்து சால்வ் பண்ண லேட் ஆகும். க்யூப்னாலே சால்வ் பண்ண லேட் ஆகும். பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலி என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஜான்சன் ஒருத்தர் இருக்காரு, அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் என்ன சொன்னாலும் ஷேக் பண்ண சொன்னார். க்யூபை ஷேக் பண்ணி தூக்கி போட்டு தம்பி சால்வ் ஆகிடும். அப்புறம் பக்கத்தில் இருக்க பையன் எப்படி கூட அப்படின்னாரு. அவர் சொன்னதை நான் சின்ன வயசுலேருந்து கேட்பேன். அவர் என்ன சொன்னார், சம்டைம்ஸ் தூக்கி போடாது, தூக்கி போடு, அப்படி போட்டோம்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதுவும் சால்வ் ஆகிடும் அப்படின்னாரு. ஸோ அந்த ஆக்சுவலி க்யூப் எப்படி ஆரம்பிச்சுன்னா இப்படி ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. இப்போது வந்து உங்களுக்கு புரியும், உங்களுக்கு தெரியும் எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோன்னே தெரியாமல் வந்திருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இல்லை பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, சூப்பர். ஓகே, எந்த கோவம்லாம் எதுவும் இல்லை என் மேலே. ஐயோ அதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதனால. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேஜிக்குன்னு சொல்லலாம், ஒரு மெமரி பவர்னு கூட சொல்லலாம். இப்போ நான் பண்ணது இது வந்து மெமரி பவர் யாருக்கு ஸ்ட்ராங் வந்து அவங்களே பண்ணலாம். ஓகேவா, காம்பினேஷன் பில்ட் பண்ணுறதா இது. இப்போது என்னது சொல்லுங்கள் தப்பு இல்லை, ஜோக்காக தான் நானும் சிரிப்பேன், அதுக்கு தான் சொல்ல. ஓகே ஓகே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா சொல்லலாம். யாராவது எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? யார் எது விரும்பல? என்னை யாரும் பார்க்கவே விரும்பலையா? ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இது ரொம்ப இல்லை, அதான் எனக்கு அந்த வெக்கம் தாங்க முடியல. இதே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தானா அவ்வளோதான். சரி பரவாயில்ல சொல்லுவாங்க போக போக. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஓகே பண்ணலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து மென்டலிஸ்ட்னு சொன்னல, எனக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடி என்ன அதாவது பின்னாடி என்ன நடக்குது முன்னாடியே சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியுமா சார்? முடியுமா? அப்போ வாங்க நீங்கள் சொல்லுவாங்க. அவர் சொல்கிறாரு, அதான் அப்படிலாம் சொல்லவே முடியாதுல்ல. அப்படி நம்ம ஒரு இலூஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். முன்னாடி என்ன நடக்குதோ அதாவது பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி சொல்ல போகிறோம். ஓகே தானே சார்? ஓகே. இது ரொம்ப முறைக்கிறாரு, அடிச்சு வர போல். சாரி சார், உங்கள்கிட்ட வரமாட்டேன். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 4 பேர். ஓகேவா மேம்? நீங்கள் தான் இவங்க அவங்க கீழே இருக்காங்களா? அவங்க நீங்கள் வரமாட்டிங்களா? வாங்க நீங்கள். அப்புறம் ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக வரணும். வாங்க ப்ரோ, வாங்க. 1 2 வரீங்களா ப்ரோ? நீங்கள் வரீங்களா? வாங்க. உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. கூப்பிட்றேன். 3 4 யாரை கூப்பிடலாம்? லாஸ்ட் ரோல்லேருந்து யாராவது ஒருத்தருவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. யார்கிட்ட பென்னு பேப்பர் இருக்கா? இல்லை பென் பேப்பர் ஃபோன்லேயே பண்ணிடலாம். இங்கே வந்துடுங்க. ஓகே. உங்கள் பேர் என்னது? சுரேந்தர். நல்லா பாடினீங்க சுரேந்தர், சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? மைக்கில் சொல்லுங்கள் ப்ரோ, அழகா. பரத். மேம் உங்கள் பேர்? மேம் அஃப்ரின். ஓகே அஃப்ரின். இதுக்கு முன்னாடி நீங்கள் நேரில் மேஜிக் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ க்ளோஸில் மேஜிக் பார்த்ததே இல்லையா? இல்லைனா கிட்ட மேஜிக் பார்த்தது இல்லையா? மேஜிக்கே பார்த்தது இல்லை. இப்போ பண்ணது பார்த்தீங்களா? நான் நல்லா இருந்துச்சா? ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. இது உள்ளே வந்துருங்க. ஃப்ரேம் விட்டு வெளியே போகிறீங்களா? ஓகே. இன்னும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டேன் லாஸ்ட் ரோலில். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வில்லிங்காக இருக்கும். டக்குன்னு வாங்க. இல்லை நானே கூப்பிட்டேன்னா அப்புறம் வந்தே ஆகணுன்ற மாதிரி ஆகிடும். ஷர்ட் கலர் வச்சு கூப்பிட்டாக்கா அப்போ சரி ஓகே, விடுங்க. நீங்கள் வரீங்களா மேம்? வாங்க மேம். உங்கள் ஃபோனோட வாங்க மேம். நீங்கள்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்களா கையில்? எடுத்துகிட்டு வாங்க. 1 மினிட். ஓகே, அதில் எல்லாருமே வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் கேள்வி யார்கிட்ட நான் கேட்க போகிறேன்னா அஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்க போகிறேன். கேட்கக்கூடாதா? கேட்கலாம். நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேன். இங்கே வந்துடுங்க, ஃப்ரேம்குள்ளே வந்துடுங்க. இப்போது உங்களுக்கு வந்து செலிப்ரிட்டி க்ரஷ்ன்னு சொல்லி எதாவது இருக்கா? மைக்கில் சொல்லுங்கள். அவங்க யாரு? இல்லை இருக்குல்ல, க்ரஷ் இருக்குது. செலிப்ரிட்டி க்ரஷ்ன்னு யாரோ ஒரு பர்சன். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செலிப்ரிட்டி க்ரஷ் தானே அவர்? எல்லாருக்குமே தெரியுமா அவர்? அதுக்கு விஜய் அஜித்லாம் நல்ல ஒரு இதுவாக செலிப்ரிட்டி க்ரஷ்னா, இல்லை செலிப்ரிட்டி க்ரஷ் கூட செலிப்ரிட்டி ஃபேவரட் செலிப்ரிட்டி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்கள. ஏன்னா அப்போ தான் இவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க, கையாக தட்டுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்கு தான். ஓகேவா, இருக்கலாம்ல. இப்போ நான் ஏன் 4 பேர் கூப்பிட்டேன்னா, நீங்கள் வாங்க ஃப்ரேம்குள்ளே வந்துருங்க. நான் ஏன் 4 பேர் கூப்பிட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு 4 அவுட்கம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஓகேவா, ஒரு 4 அவுட்கம் ப்ரோ, 4 அவுட்கம் ரெடி பண்ணலாம். அது ஏதாவது ஒரு அவுட்கம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகே தானே? உங்கள் ஃபோனில் எல்லாமே கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாம் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டென்னா. இப்போது நான் வந்து ஒரு அவுட்கம் வந்து நான் இதில் டைப் பண்ண போகிறேன். கொடுத்துருங்க. இது க்ரோம் எங்கே இருக்குது? எல்லாருமே அவங்க ஃபோனில் போய்ட்டு இன்காங்கிட்டோ மோட் போய்டுங்க. எதுக்குன்னு சொல்கிறேன் அப்புறமா. ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன்னா முன்னாடி இருக்க சர்ச்லாம் நான் பார்த்து எதுக்கு தேவையில்லாத வேலை. கரெக்டு தானே? ஓகே.
நீங்களே போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு அவுட்கம் டைப் பண்ணுறேன் சும்மா ரேண்டமாக, ஓகேவா? இந்த வைரல் தான் வருமா, நீ யாரும் பார்க்கக்கூடாது. இது ஆக்சுவலி இந்த ஃபோன் போல இருக்குது, சூப்பராக இருக்குது. மேம் நீங்கள் அந்த செலிபிரிட்டி மைண்டில் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்களா? எனக்கு தெரில, ஏன்னா அதான் 4 அவுட்கம்ஸ். ஐயோ சர்ச் பண்ணிட்டேனே. ஓகே, நல்லா மைண்டில் சொல்லிட்டே இருங்க. இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் தெரில. கன்ஃபார்மாக தெரில மேம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல செலிபிரிட்டி தானே, அழகாக இருப்பாரா பார்க்கறதுக்கு? ஒரு ஃபஸ்ட்டு இது பையன் தானே அது? இல்லைங்க, சும்மா ஜஸ்ட்டு கேட்டுக்கிறேங்க. சில பேர் மாறி மாறி இதாக சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். கேட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு இது தானே. பையன் தாங்க, தப்பு இல்லைங்க. இப்போ நான் இங்கே ஒரு ஃபோனை இங்கே வச்சிடலாம், ஓகேவா மேம்? வச்சு ப்ரோ உங்கள் ஃபோன் கொடுங்க ப்ரோ, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் கொடுத்துருங்க. நம்ம ரேண்டமாக, ஏன்னா இப்போ சம்மரி 2 கூட டைப் பண்ணலாம். ஒன்று வேணுமா 2? மேம் எவ்வளோ செலிபிரிட்டி மேம் நான் டைப் பண்ணி, எவ்வளோ சான்ஸ் கொடுப்பீங்க எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு? அதை இல்லை நான் எவ்வளோ சான்ஸ் எனக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறேன் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 சான்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா? 2 தூள் நான் கண்டுபிடிக்கணுமா? ஓ மை காட், அசிங்கப்படுத்துறாங்களே அவங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் எப்படி உங்களை மாட்டிடுறேன் மட்டும் பாருங்கள். ஓகே, நான் வந்து ஒரு செலிபிரிட்டி டைப் பண்ணிட்டேன், 2 செலிபிரிட்டி டைப் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் 2 தான் சான்ஸ் கொடுப்பீங்க, அப்போ உங்கள் ஃபோனே வேணாம் எனக்கு, ஓகேவா? உங்கள் செலிபிரிட்டி மைண்டில் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஒரு கெஸ்ட் தான் இருக்குது, இவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் பேர் வந்தவொடனே உங்கள் பேர் கேட்டால் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னை வந்து தாக்கி பேசிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் செலிபிரிட்டி தான் வந்து திங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? இப்போ நான் வந்து அவங்க ஃபோனில் 2 செலிபிரிட்டி டைப் பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா? உங்களோட மைண்டில் ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, அது எப்படி கண்டிப்பாக ஒரு இதில் மேட்ச் ஆகிடும். கரெக்டாக மேட்ச் ஆகணும், கடவுள் வேண்டிக்கிறேன். ஓம் கடவுளே. ஓகே, இப்போது அந்த செலிபிரிட்டி இருக்காங்கள்ல, அவங்கள நேரில் பார்த்துருக்கீங்களா? ஓகே, பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். ஓகே, இல்லை அவங்க பார்த்துருக்க, எப்படியும் பார்த்துருப்பாங்க. பையன் வேறு சொல்லிட்டீங்க. ஓகே, என்னாச்சு? ஓகே, பிஃபோர் த மூமெண்ட்டே நாங்கள் டைப் பண்ணேன். என்ன செலிபிரிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க, மீன்ஸ் திங்க் பண்ணிருக்கீங்க? சொல்லலாம். தனுஷ். எல்லாருக்கும் எவ்வளோ பேர் தனுஷ் பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும் தனுஷ். ஓகே, தனுஷ் தான் உங்கள் க்ரஷ்ஷு. ஓகே, தனுஷ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ தனுஷ் இங்கே டக்கு நேரில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோகிராஃப் வாங்குவீங்க. ஓகே, இப்படி ஆட்டோகிராஃப். ஓகே, தப்பு இல்லை. தனுஷ் தான் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். யாருக்குமே வாய்ப்பு இல்லை தானே. நம்ம முன்னாடி எதாவது பேசி வச்சோமா, 20 ரூபீஸ் தரேன், இந்த மாதிரி சொல்லுங்கள், இடம் வாங்க, அப்போலாம் நம்ம எதுவுமே பேசல, ரேண்டமாக வந்துட்டு. அவ்வளோ ஜோக் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரேண்டமாக நம்ம வந்து பேசி தான் பண்ணுறோம். ஓகே, பிஃபோர் த மூமெண்ட்டே நம்ம அங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். யார் ஃபோனில் அது? 1 2 இவங்க ஃபோனில், ரேண்டம் ஃபோன், ஓகேவா? இப்போது ஃபோன் எடுத்து பார்க்கலாமா? அங்கே தனுஷ் இந்த குட் பி அமேசிங்களா? சரி, எந்த ஃபோனில் தனுஷ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா நீங்களே சொல்லுங்கள். அதை இந்த ஃபோனில் தனுஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா? இல்லை நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுவாங்க மனசு. ஏன்னா நான் உங்கள் மனசு ஹேக் பண்ணுறது தான் என் வேலையே. அந்த ஃபோனா? ஓகே, இந்த ஃபோன் எடுக்கிறேன். மேம் நீங்கள் இந்த ஃபோன் ஓப்பன் பண்ண போகிறீங்க. தனுஷ் இருக்கணும், கடவுளே அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். தனுஷ் மட்டும் இருந்தாங்க, நீங்களாம் கை தட்டணும் கண்டிப்பாக எனக்கு. அண்ட் கைஸ், தட்ஸ் தனுஷ். சூப்பர். தேங்க்யூ. நீ தெரியும், நீங்கள் பார்த்தாலே தனுஷ் தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. இப்போ நான் வந்து சொன்னல, இப்போ வந்து நான் வந்து ஒரு மெஜிஷியன். ஹியூமன்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, மெஜிஷியன்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? மெஜிஷியன் தானே பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, ஓகேவா? பண்ணுவீங்க. நான் வந்து நான் ஷோவில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன், ஓகேவா? நான் 2 அவுட்கம் சொன்னேன்ல, அது இன்னொரு அவுட்கம் எடுத்து பாருங்கள். யார் ஃபோன் அது? வாங்க ஓப்பன் பண்ணுங்க இந்த ஃபோனை அவுட் பண்ணி 2வது அவுட்கம் காமிங்க. அண்ட் அதுவும் தனுஷ் தான். நான் வந்து அவுட்கம் 2மே தனுஷ் தான் வந்து டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க தனுஷ் தான் சொல்லுவாங்கன்னு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரில. ஓகே, தனுஷ் நீங்கள் சீக்கிரம் மீட் பண்ணி அவங்க கூட பேசி. ஆக்சுவலி இப்போ தனுஷ் சாருக்கு வந்து ஏதோ மிர்லான் தாக்கூர் மேலே ஏதோ இது போயிட்டுருக்கு, அதை வேறு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிரேக் பண்ணி விட்டு நம்ம ஆஃப்டர்நூனோட சேர விடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஞ்சித் ப்ரோ அண்டு RR மீடியா ஒர்க்ஸ். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஷோவில் ஒரு மாட்டிக்கிட்டேன், பட் பண்ண முடியல. அதை இந்த வாட்டி நான் கண்டிப்பாக வரணும், பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் ப்ரோ அண்ட் தேங்க்யூ RR மீடியா ஒர்க்ஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.